இங்க அப்பா மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வெளியூருக்கு பொண்ணு பார்க்க வந்திருப்பாரு. ஆக்சுவலா எங்க ஊர்ல பொண்ணே கிடையாது. கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் வெளியூர்ல விலை கொடுத்து தான் பொண்ணு வாங்கி திருமணம் செஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணை அடிச்சு சித்திரவதை பண்ணி இவங்க முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. பொண்ணோட விவரம் எதனா தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவரு பொண்ணு வேணும்னா வாங்கிட்டு போங்க, அதை விட்டுட்டு விவரம்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போறாரு. சோ இவங்களும் வேற வழி இல்லாம 50,000 ரூபாய் பணத்துக்கு பொண்ணு வாங்கி திருமணம் செஞ்சு அவங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டுமே அந்த ஊர்ல இருக்க ஆம்பளைங்க எல்லாம் பேசும்போது கூட பொண்ணுங்களை எவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் 1,00,000 ரூபாய் கொடுத்து பொண்ணு வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனா ஹீரோட அப்பா நான் 50,000 கொடுத்தேன் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு பெருமையே பேசுறாரு. அன்னைக்கு நைட்டுமே ஹீரோக்கும் வைஃப்க்கும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது. ஆனா அந்த பொண்ணு ஏதோ ஒன்னு சொல்ல வரா. ஆனா இவன் சுத்தமா கேட்க கூட மாட்டான். ஆனா கிட்ட போனதுமே கத்த ஆரம்பிச்சான். அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அப்பாயே வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நம்மள அந்த புரோக்கர் ஏமாத்திட்டான்பா, இது பொண்ணே கிடையாது திருநங்கைன்ற உண்மையை சொல்றான். அதை கேட்டதுமே இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள போட்டு சம்மடி அடிச்சு சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விடிஞ்சதுமே அந்த புரோக்கர் கிட்ட போயிட்டு சண்டை போட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அந்த ஊர்லயே ஒரு 3 பெரிய ஆளு கேஸ் போட்டா கூட அவங்க கிட்ட இருந்து உங்களால பணத்தை வாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே காலையில இவங்க 2 பேருமே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஒருத்தர் இவங்க ஊர்க்காரங்க பார்த்துட்டு நானும் காசு தரேன் உங்க பையனுக்கு பார்த்தா மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணு பார்த்து தரீங்களான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவருக்கு இப்ப நம்ம போலீஸ் கிட்ட போய் சொன்னா கூட நம்மள தான் பிடிப்பாங்க, காசு கொடுத்து பொண்ணு வாங்குறது சட்டப்படி குற்றம், காசு போனா போயிட்டு போகுது, நேத்து அடிச்சு அடிக்க அந்த பொண்ணு வீட்டுல இருக்க மாட்டா, இதையே நம்ம சாக்கா சொல்லி சமாளிச்சலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ கிட்ட 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாச்சு, இந்த ஊருக்காரங்களுக்கும் இவ திருநங்கைன்னு சொல்லிட்டு தெரிய போறது கிடையாது, சோ இந்த வீட்டுல இருக்கிற வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு ஓரமா கிடந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு விட சொல்றாங்க.